ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவில் வெந்தயம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டு கிச்சனில் கட்டாயமாக இடம்பெறக்கூடிய உணவுப் பொருட்களில் ஒன்றுனா வெந்தயத்தை சொல்லலாம். என்ன சமைச்சாலும் அதில் பெரும்பாலும் வெந்தயத்தோட பங்கு கொஞ்சம் இருக்கும். எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு கூட தெரியாமலே சேர்த்துட்டு இருப்போம். அதிகபட்சமாக வெந்தயம் குளிர்ச்சியை தரும் அப்படிங்கிற பாட்டி வைத்தியத்து போல் அதை பயன்படுத்திட்டு இருப்போம். ஆனால் வெந்தயத்தால் பெண்களுக்கு பல வகைகளில் நன்மை ஏற்படுது. பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாக எல்லாருக்குமே வெந்தயம் நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. வெந்தயத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அதோட மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயத்தில் விட்டமின் சி, புரதம், நார்ச்சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மாங்கனீசு, இரும்பு இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சேர்மங்கள் கூட இந்த வெந்தயத்தில் இருக்குது. வெந்தயத்தை சாப்பிட்றதுனால அதனால தான் நமக்கு நிறைய பயன்களும் கிடைக்குது. சரி வாங்க, வெந்தயம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யறதுல வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தினமும் வெந்தயம் சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் சரியாகும். சாப்பிட்ற உணவை நல்லா செரிக்க வச்சு வயிற்றை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு வெந்தயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதட்டில் வரக்கூடிய வெடிப்பை தடுக்கிறதுல வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பெண்களுக்கு உடலோட வெப்பநிலை காரணமாக உதடுகள்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கிறவங்கெல்லாம் தினசரி குளிர்ந்த நீரில் வெந்தயத்தை ஊற வச்சு அதை காலையில் வெறும் வயிற்றுல நைட்டு தூங்குறதுக்கு முன்பாகவும் குடிச்சிட்டு வந்தோன்னா 2-3 நாட்கள்லையே படிப்படியாக உதடு வெடிப்பெல்லாம் மறைஞ்சு சரியாயிரும். முகப்பரு வராமல் தடுக்கிறதுலையும் முகப்பரு வந்தால் அதை சரிப்படுத்துறதுலையும் வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெந்தயத்தை அரைச்சி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துருங்க. இதை முகப்பரு எங்கெல்லாம் இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா முகப்பரு இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிடும். இதை நீங்களே பார்க்கலாம். சுவாச கோளாறுகளை சரி செய்யறதுல வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சளி, காய்ச்சல் இது மாதிரியான பிரச்சனைகள் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுறவங்க வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு தினசரி குடிக்கலாம். வெந்தயம் இருக்குல்ல, இது பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரும பளபளப்புக்கு வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி பளபளப்பான சருமத்துக்கு உதவுது. இதை அரைச்சி முகத்தில் தடவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து கழுவுனீங்கன்னா வறட்சி தன்மையெல்லாம் நீங்கி பொலிவு பெறும். அது மட்டும் இல்லாமல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வெந்தய பொடியை முகத்தில் தடவி அதுக்கப்புறம் கழுவிட்டு டவலால் தொடச்சிட்டிங்க அப்படின்னா முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். தோல் நோய்கள்லேருந்து விடுபட செய்கிறதுல வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சொறி, சிரங்கு இது மாதிரியான தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணி அப்படின்னு கூட சொல்லலாம். வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சி அதை தினமும் தோல் பாதிச்சிருக்க இடத்துல தடவிட்டு வந்தீங்கன்னா தோல் நோய்கள் முழுவதுமாக நீங்கிறதோட தோலில் ஏற்படும்ல அந்த அரிப்புகளும் தடிப்புகளும் கூட மறைஞ்சிரும். இதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். பசியின்மை பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சிலருக்கு பசிக்கவே பசிக்காது, எப்போதுமே நல்லா சாப்பிட்ட மாதிரி உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் தெரியாமல் சாப்பிட்றத கூட சிலர் அவாய்ட் பண்ணிடுறாங்க. உண்மையிலேயே சாப்பிட்டது முழுவதுமாக செரிக்காமல் தாமதம் ஆகுறதுனால தான் பசியின்மை ஏற்படுது. வெந்தயம் இருக்குல்ல, இது நம்ம சாப்பிட்ற உணவை உடைச்சு செரிக்க வைக்கிற இயல்புடையதாக இருக்கிறதுனால வயிற்றில் இருக்க உணவுகள்லாம் ஈஸியாக செரிமானம் ஆயிடுது. இதனால நேரத்துக்கு பசியும் எடுக்குது. பசியின்மையால் அவதிப்படுறவங்களுக்கு வெந்தயம் ஒரு பெஸ்ட் மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம்.
நம்ம உடம்புல தேங்கியிருக்க கெட்ட கழிவுகளை வெளியேற்றுறதுல வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபைபர்லாம் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது. இது நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள்ல இருக்குல்ல அந்த மோசமான பொருட்களை செதைச்சு வெளியேற்றுறதுனால உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல வெந்தயம் முக்கிய பங்காற்றுது அப்படின்னு கூட சொல்லலாம். தேவையில்லாத கழிவுகளை உடலை விட்டு வெளியேற்றுறதுல வெந்தயத்தை விட வேற ஒரு அருமருந்து இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். உடல் எடையை குறைக்கிறதுல வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் எடை குறையணுமா அப்படின்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டிய உணவு வெந்தயம் தான். வெந்தயத்தை தினசரி தண்ணியில் ஊற வச்சு 2 டம்ளர் குடிச்சிங்கன்னா உடல் எடை படிப்படியாக குறையிறத நீங்களே உணர முடியும். உடல் எடை குறையும் அப்படிங்கிறதுக்காக அதிகப்படியாக வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 டம்ளர் வெந்தய தண்ணி குடிச்சிங்கனாலே உடல் எடை குறைய ஆரம்பிச்சிடும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை மனசில் வச்சுட்டு இந்த வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமான இதயத்துக்கு வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இதய நோய் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க வெந்தயத்தை அவாய்ட் பண்ணவே கூடாது. வெந்தய விதையையோ கீரையையோ ஏதாவது இருந்தாலும் இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கக்கூடிய இயல்புடையது. இதனால இதயம் சீராக இயங்குறதோட மட்டும் இல்லாமல் இதய நோய் ஏற்படாமலும் தடுத்துக்கலாம். கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுல வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட உடம்புல அதிக கொழுப்பு சேர்ந்து அவதிப்பட்டீங்கன்னா வெந்தயத்தை தினமும் சாப்பிடலாம். இது கொழுப்புகளை செதைச்சு வெளியேற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெருங்குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சாப்பிட்றோம்ல அந்த உணவுகள் உடல்ல சேர்றப்ப கொழுப்புகள் தேவையற்ற ஸ்டார்ச் இது மாதிரியான பொருட்களால பெருங்குடல்ல புற்றுநோய் ஏற்படுறதுக்கான அபாயம் அதிகமாக இருக்கு. வெந்தயத்தை தினசரி நம்ம சாப்பிட்றப்ப அது தேவையற்ற கொழுப்புகளை அகற்றுறது. அதனால பெருங்குடல் சீராக இயங்குது. புற்றுநோய் ஏற்படுவதை கூட தடுத்துருது. ஆண்மை விருத்திக்கு வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆண்மை குறைவு நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெந்தயம் அவசியம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா ஆண்மை விருத்திக்காக வெந்தயத்தை பயன்படுத்துறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாரம்பரியமாக பின்பற்றப்படக்கூடிய நடைமுறையாக இருந்துட்டு தான் வருது. ஒரு நாளைக்கு 600 மில்லிகிராம் வரை இந்த வெந்தயத்தை உணவோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆண்மை குறைவு சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். வயது முதிர்வு காரணமாக உடலுறவில் நாட்டம் இல்லாமல் இருப்பவங்களும் தினசரி இதே அளவு வெந்தயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 7லேருந்து 10 நாட்களில் நல்ல பலனை காணலாம். எலும்புகளோட பலத்துக்கு வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடம்புல எலும்புகளோட உறுதித்தன்மை நச்சு பொருட்களால் தான் பாதிக்கப்படுது. உதாரணமாக பார்த்தோன்னா அலுமினியம் இருக்குல்ல அது எலும்பை வெகுவாக பாதிக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நச்சு நீக்கிற தன்மை அலுமினியம் மாதிரியான எலும்பை பாதிக்கக்கூடிய பொருட்களை செதைச்சு வெளியேற்றுறதுனால இது உடலுக்கு வலு சேர்க்கறதோட மட்டும் இல்லாமல் எலும்புகளுக்கும் பலத்தை அதிகரிக்குது. இந்த வீடியோவில் வெந்தயம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.